இனிமே கூப்பிட்டாலும் ஐ எம் நாட் ரெடி ஃபார் அக்செப்டிங் எனி அவார்ட் ஆன் த ஸ்டேஜ். திஸ் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி இருந்துட்டு போட்டோம். கோபத்தின் வெளிப்பாடாக நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு வருத்தத்தின் வெளிப்பாடு தான். கோபம் வேற வருத்தம் வேற இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் தாமதமாக இருந்தால் அது கொடுக்க முடியாமலே போயிருக்கும் இல்லையா? வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக வருவார். வந்து இன்னைக்கு இது நடந்தது, எனக்கு அதை பண்ணோம், அப்படி இப்படின்னு அந்த மாதிரி. ஆஹா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எதிரி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இருவர் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. தமிழன் ஷூட் போது நடந்த விஷயம், சிகரெட்டை நிறுத்து காமெடிலாம் இப்போ வரைக்குமே அதுக்கெல்லாம் ஒரு ரீப்ளேஸே கிடையாது தான். ஊருக்கு போனால் எப்படி இருப்பாங்க, ஒரு வேட்டி மேலே ஒரு துண்டு, அவ்வளோதான். பாண்டவர் பூமி படத்தில் சொல்லுவாங்கல்ல, எழுப்பாதீங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராஜ்கிரண் சார் தூங்கிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படிதாங்க இருப்பார் அப்பா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 360 degree powerful sound with wireless mic, Sony Ultra Button speaker இப்போது உங்கள் சத்யாவில். எப்போவே புக் பண்ணுங்க, 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. தமிழ்நாடு நவுல இருந்து சமீபமாக கோல்டன் கார்பெட் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பாவை வந்து அவரை ஸ்டேஜ் ஏற்றுனதும், அவர் வந்து எங்களை வந்து சொன்னதும், இதான் என்னோட முதல் விருதும் இதுதான், இதான் என்னுடைய கடைசி விருதாக இருக்க போகுது, இதுக்கப்புறம் யார் கூப்பிட்டாலும் நான் விருது வாங்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி. அது வந்து அப்பா வந்து ஆக்சுவலி அப்போ ரொம்ப ஒரு எமோஷனலா, ஐ திங்க் ஹி வாஸ் அவரும் கே.எஸ். ரவிக்குமார் சாரும் ஸ்டேஜில், ஆமா ஸ்டேஜில் ஞாபகம் இருக்கு. அவர் விஜயகுமார் சார் கூட மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்பா. அவர் கீழே இருந்து சிரிச்சிட்டு இருப்பார் விஜயகுமார் சார். எஸ், ஐ ரிமெம்பர். அது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு வருத்தத்தின் வெளிப்பாடு தான். கோபம் வேற வருத்தம் வேற இல்லையா? ஸோ அது ஒரு, ஆனால் அது அங்கே சொல்லியிருப்பாரு, நான் இனிமே எனக்கு வேண்டாம், இனிமே நான் போக மாட்டேன் அப்படின்னு. பட் எப்போதுமே அன்பு ஒரு இடத்துல வென் தேர் இஸ் லவ், உங்களால் வந்து அதை வந்து ரிஜெக்டே பண்ண முடியாது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி தான் எங்கள் அப்பா கொஞ்சம் கோபமாக இருந்தார். குழந்தை மாதிரி தான் அவர். நடிகர் சங்கத்திலேருந்து நாசர் சார், கார்த்திக் சார், பூச்சி முருகன் சார் எல்லாரும் வீட்டுக்கு வந்து, சார் நாங்கள் வந்து உங்களை ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறோம், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நடிகர் சங்கம் சார்பாக கொடுக்குறோம். அது வந்து நமக்கு ப்ரெஸ் எல்லாம் கிடையாது, செயற்குழு மெம்பர்ஸ்க்கு நடுவில் அவங்க வந்து அதை கொடுக்குற இது. அப்போது அப்பா வந்து இல்லை தான் சார், நான் இப்போ ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போக வேண்டாம் நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் ஒன்றுமே பண்ணல, கையை பிடிச்சி, அண்ணா எங்களுக்காக நாங்கள் உங்களை பாராட்டுறோம் அப்படின்னு. உடனே நாசர் சார் டைரக்ஷனில் அப்பா நடிச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் ஏகப்பட்ட படங்களில் ஒன்றா நடிச்சிருக்காங்க. கார்த்திக் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாளர் இருக்கார். சிவகுமார் சாரும் அப்பாவும் நல்ல நண்பர்கள். 80ஆம் கல்யாணத்துக்கு சிவகுமார் சார் முதலாளாக வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் இது பண்ணார். கார்த்திக் சார் கூட அப்பா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, சூர்யா அண்ணா கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, விஷால் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பூச்சி முருகன் சார் ரொம்ப வருஷம் நண்பர் அப்பாவுக்கு. ரெண்டு பேரும் ஒரே ஊர், அவரும் திருநெல்வேலி அப்பாவும் திருநெல்வேலி. அப்போ இவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து அப்பாட்ட சொல்லும் போது அவர் தவிர்க்கல அதை. அவர் ஹி காட் தி அவார்டு, அங்கே வந்து இது பண்ணார். ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் இட். அண்ட் ஜெனுவன்லி இவங்களும் வந்து கார்த்திக் சாரும் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி சரியான நேரத்தில் நாங்கள் அவருக்கு விருது கொடுத்ததில் எங்களுக்கும் சந்தோஷம், அது இன்னும் கொஞ்சம் தாமதமாக இருந்தால் அது கொடுக்க முடியாமலே போயிருக்கும் இல்லையா? கரெக்ட். ஸோ அதனால் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. பட் எஸ், உங்களோட சேனலில் வந்து அப்பா பேசினது அது தெரியும். அண்ட் யூ வாஸ் ஜெனுவன்லி ஹாப்பி ஃபார் யுவர் அவார்ட் ஆல்சோ. சூப்பர், ரொம்ப நன்றி. அப்பாவுடைய இரங்கலுக்கு மோடிட்டேருந்து ஒரு ட்விட் ஒன்று வந்துருந்துச்சு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பெருமையாக இருந்தது அந்த டைமில். நம்ம ஸ்டாலின் ஐயா வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் சார் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, பவன் கல்யாண் சார் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, கமல்ஹாசன் சார் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, மோடி சார் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. எனக்கு என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி ஆளுமைகள் எல்லாமே வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்கங்கும்போது எனக்கு ஆக்சுவலி அதான் சொல்கிறேன், எனக்கு இப்போது சந்தோஷத்தை விட பெருமையாக இருக்குது. இது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஒரு 5 அடி பின்னாடி நின்று பார்த்தா என்ன சொல்ல, நம்ம வந்து அப்பா, என்னோட அப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ அப்படி இல்லை, இவர் வந்து இன்னும் ஒரு பெரிய ஆள், அதெல்லாம் தாண்டின ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வருது. அது வந்து அந்த பெருமையை வந்து ஒரு அளவில் வைக்கவே முடியாது அந்த மாதிரி. ஏன்னா
அதாவது எல்லாருக்கும் அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு ஒரு ஒரு அன்பு இருக்குது அப்பாவுக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்பா வந்து நிறைய கமல் சாரோட படங்களில் நம்ம நிறைய டெல்லி கணேஷ் சாரை நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப க்ளோஸ், சொல்லப்போனால் கமல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும்ல நிறைய இடத்துல டெல்லி கணேஷ் சார் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். எதுவும் ஃபோன் எதுவும் பண்ணாரா கமல் சார் அதுக்கப்புறம் இந்த 2-3 நாட்களில் எதுவும் ஃபோன் எதுவும்? இல்லை எங்களுக்கு ஃபோன் கால் எதுவும் வரல, பட் அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வரிகள்லேயே அவ்வளோ அழகாக கமல் சார் சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு அதுக்கு மேலே ஒரு ஃபோன் கால் அவசியமே கிடையாது. அவரோட உணர்ச்சி என்னவோ அதை அப்படியே கொட்டி தீர்த்திருக்காரு, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதனால் அது போதுமானது இல்லையா? நான் இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், யார் வந்து நான் படம் பண்ணணும் இல்லை நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், என் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா, ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறீங்கன்னா அந்த சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணுவார் நிறைய பேர் சொல்லி. மணிகண்டன் கூட ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் நீங்கள் பக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி எதுவும் அனுபவங்கள் சுவாரஸ்யமான விஷயம்? ஆமாம், மணிகண்டன் ப்ரோ வரும்போது நான் இருந்தேன் ஆக்சுவலி. ஆமாம் இருந்தேன். அவர் வந்து அங்கே பக்கத்து வீட்டில் தான் உட்காந்துட்டு கதையெல்லாம் கதை பேசும்போது நான் இல்லை, ஏன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து அப்போ வந்து நாளை இயக்குனரில் மணிகண்டன் அவர்கள் நடித்த ஒரு எபிசோடு ஒன்று பார்த்துருந்தேன். எனக்கு அப்போ ஒரு பேர் கூட தெரியாது, பட் வெளியில் வந்து பார்க்கும்போது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை சொன்னேன் அவர்கிட்ட. அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சொன்னேன் பிரதர் நான் பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவ்வளோ சக்ஸஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மணிகண்டன் மைக்கில் பேசுகிறத நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதை அடக்கமும் அந்த இதுவும் அப்படியே தான் அவர் மாறவே இல்லை அவர். ஸோ அந்த மாதிரி அப்பா ஐ வாஸ் தேர் அது. ஆமாம். அண்ட் இன்னொன்று ஆக்சுவலி அப்பாவும் பண்ணுறாரு, நிறைய பேர் பண்ணுறாங்க, அதில் அப்பாவும் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் இதுக்கு நியூ கமர்ஸ் யாராவது கொஞ்சம் ஆர்வமாக வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது எஸ் அப்பா வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். அண்ட் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாருன்னா, லொக்கேஷன்லாம் பணம்லாம் வேஸ்ட் பண்ணாத, மாடியிலே ஒரு ஆஃபீஸ் இருக்குது நீ அங்கேயே ஷூட் பண்ணிக்கோ அப்படிம்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்மளும் இந்த மாதிரிலாம் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு அந்த இடத்துக்கு வரும்போது கரெக்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. நீங்கள் அப்பா கூட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிருப்பீங்கல்ல? இல்லை ரொம்ப ரேர், ஷூட்டிங் வந்து ரொம்ப ரேர். இது வரைக்கும் ஒரு 2 இல்லை 3 ஷூட்டிங் போயிருப்போம். இது ரீசனா இல்லை கூட்டு போக மாட்டாரா, இல்லைன்னா அது ப்ரொஃபஷனல் நம்ம அதில் போகக்கூடாது நீங்களே இது பண்ண? நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ப்ளஸ் அவரும் வந்து அது ரொம்ப பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டார். இன்னொன்று அவர் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போவார். ஸோ எனக்கு ஞாபகம் இருந்து மிடில் கிளாஸ் மாதவன் ஷூட்டிங் ஸ்பாட் நாங்கள் போயிருக்கோம். எம்ஜிஎம்மில் ஒரு பாட்டு எடுப்பாங்க, அதுக்கு போயிருக்கேன். அப்போது பிரபு சார், வடிவேல் சார், விவேக் சார், அபிராமி மேடம் அவங்கெல்லாம் பிறந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்த ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் நடித்த பாபா திரைப்படம் போது நான் அடம்பிடிச்சு, நான் ஆக்சுவலி உலகநாயகன் கமல் சாரோட பயங்கர வெறியன். நம்ம அதுக்காக ரஜினி சார் நம்ம விட்டு கொடுப்போமா, அப்படி கிடையாது இல்லையா. ஸோ அதனால் அவர் பாபா படம் பண்ணுறதுனோடனே தலையில் நின்னப்பா ஒரு தடவை எப்படியாவது என்ன கூட்டிகிட்டு போயிடுங்க ப்ளீஸ், நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது, நானாக வந்து கேட்குறேன், எனக்கு ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை வெயிட் பண்ணுன்னு சொல்லி அந்த ஷெட்யூல் போது எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. இப்போ இவன் வந்து இன்னொன்று நாங்கள் அங்கே வர்றதுனால ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கும். அதனாலேயே அப்பா வந்து யோசிப்பார், நம்ம கூப்பிட்டு போய் அவங்க வேலையை நம்ம கெடுக்கக்கூடாது, கூப்பிட்டு போய் என் பையன், என் மனைவி, என் பொண்ணு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்பா நினைப்பார். அதனால ரொம்ப செலக்டிவான இதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிற அப்பா. ஸோ அப்படி வந்து பாபா ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நேர்கொண்ட பார்வை அஜித் சாரை போய் மீட் பண்ண ஞாபகம் இருக்குது. அப்பாவுக்கு பிடிச்ச படம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பார்ல, அப்படி அவருக்கு பிடிச்ச படம் இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது அவரோட படங்கள் ஏதாவது சொல்லியிருப்பார்ல அது மாதிரி உங்களுக்கு? அவர் வந்து அவருக்கு இப்போவும் வந்து ஆஹா ரொம்ப பிடிக்கும். அவரோட இதுலேயே வந்து ஆஹா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எதிரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி கே.எஸ். ரவிக்குமார் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக கே.எஸ். ரவிக்குமார் சார், சுரேஷ் கிருஷ்ணா சார், விசு சார், அதுக்கப்புறம் இந்த இவங்களோடலாம் ஒர்க் பண்ணும்போது பாலச்சந்தர் ஐயா வந்து எங்களுக்கு அவர் தான் அப்பாவை அறிமுகப்படுத்தினது. ஸோ அந்த மாதிரி இது பாலு மகேந்திரா சார் கூட ஒர்க் பண்ணும்போது கதை நேரம் பண்ணும்போதெல்லாம் அப்பா வந்து அப்போ நாங்கள் கேகே நகரில் இருந்தோம். அந்த இது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக வருவார் வீட்டுக்கு. ஒரு நல்ல ப்ராஜெக்டில் நான் இருக்கேன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாலு மகேந்திரா சார் படத்தில்
ஆக்சுவலி கதை நேரம் வந்து படம் இல்லைல்ல, அது ஒரு ஒரு மணி நேரம் வர சீரிஸ் மாதிரி வரும். ஒரு சீரிஸ் மாதிரி வரும் அது. இப்போ உள்ள சீரியலுக்கு எல்லாமே அதுதான் முன்னோடி. ஆமா, எஸ் அது அந்த மாதிரி ஹில் பி வெரி ஹாப்பி. இப்போ நாகா சார் கூட மர்மதேசம் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அவருக்கு நல்ல ப்ராஜெக்டில் உள்ள என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி இருவர் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நல்ல நல்ல பிரமாதமான இது. ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு வரும்போது எக்ஸைட்டடாக வருவார். வந்து இன்னைக்கு இது நடந்தது, எனக்கு அதை பண்ணோம், அப்படி இப்படின்னு அந்த மாதிரி நல்ல ப்ராஜெக்டில் உள்ளே போயிட்டாருன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். நம்ம பார்க்கும்போது நமக்கே அதுலேயே தெரிஞ்சிடும் அப்போ இந்த படம் ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறது, நல்ல படமா இருக்க போகுதுங்கிறது நமக்கு கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி a வெரி குட் மூவி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி விஜய் கமல் சார் பற்றி பேசுவாரா இல்லை ரஜினி சார் பற்றி? அடிக்கடி வீட்டில் பேசுறது இந்த 2 பேரில் யாரை பற்றி? ஏன்னா 2 பேர் கூடயுமே நிறைய படங்கள்ங்கிறது பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நீங்கள் இப்போ இதை அப்பா சொன்னது தான். முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நிறைய வரிசையாக பண்ணது வந்து சூப்பர் ஸ்டார் கூட தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கமல் சார் கூடயும் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பா வந்து எப்படின்னா அப்போ ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படின்னா அதை பற்றி பேசிகிட்டு இருப்பார். பட் ஜென்ரலாகவே அதுக்கப்புறம் இப்போ பாபா டைம்லலாம் வந்து அப்பா ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு வந்து எப்படா வீட்டுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனி ஷூட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜனா போயிட்டு வந்தாருன்னா அப்போ எனக்கு ஐ ரிமெம்பர் ஜனா போயிட்டு வந்து அவர் சொன்ன இதெல்லாம் எனக்கு ஐ ரிமெம்பர். போயிட்டு வந்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. அஜித் சார் வந்து சூப் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி தமிழன் ஷூட் போது நடந்த விஷயம். சிகரெட் நிறுத்து காமெடிலாம் இப்போ வரைக்குமே அதுக்கெல்லாம் ஒரு ரீப்ளேஸே கிடையாது. சூப்பரான ஒரு சீன். ஸோ அந்த மாதிரி அவர் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு வரும்போது நம்ம வில் பி வெயிட்டிங் ஃபார் ஸ்டோரிஸ். அவர் வந்து என்னென்ன கதைகள் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. ஏதாவது ஹோம் ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க கூட போதும் புக்கெல்லாம் போடுங்க வாங்க எல்லோரும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு என்னோட 2 அக்காவை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசி அதனால் கேட்டே வளர்ந்துருக்கோம். ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவலோட ஆள் தானா? எப்படி கடவுள் நம்பிக்கைங்கிறது? நல்ல கடவுள் நம்பிக்கை அப்பாவுக்கு உண்டு. நாங்கள் என்னை வந்து சபரிமலைக்கு அவர் தான் வந்து முதல்ல இது பண்ணி வா என் கூட சபரிமலைக்கு வான்னு சொல்லி. இன்னொன்று அவர் பூஜை பண்ணுற விதமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் அப்பா ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டுட்டு பூஜை பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஜென்ரலாக டெய்லியும் வீட்டில் பூஜை பண்ணுறதா இருக்கும். பூஜை பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் கூடவே நின்றுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸோ கடவுள் நம்பிக்கை அவருக்கு உண்டு. வருஷம் நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோவிலுக்குலாம் போவோம். திருநெல்வேலி தூத்துக்குடி போகிற வழியில் வல்லநாடு அப்படிங்கிற கிராமம். ஆமாம், அதுதான் அப்பாவோட சொந்த ஊரும் கூட. அப்பா பிறந்தது கீழப்பாவூர். ஆனால் எங்கள் தாத்தா ஒரு ஊர் வந்து வல்லநாடு. ஊருக்கு போனால் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கும்? ஏன்னா சொந்த ஊர் நம்ம ஊருக்கு அப்படியே மாறிடுவார் அப்பா. அப்படியே மாறிடுவார். அதாவது ஒரு வேட்டி மேலே ஒரு துண்டு, அவ்வளோதான். ஆத்தங்கரைக்கு போயிட்டு காலம்பரை குளிச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டு எல்லாம் வாஷ்லாம் பண்ணிட்டு புழிஞ்சிட்டு அதை ஈர வேட்டியை வந்து கட்டிப்பார். அந்த துண்டையும் இது பண்ணிவிட்டு அப்படி தோளில் தூக்கி போட்டு ஜாலியாக சைக்கிளில் திருப்பி ரிட்டர்ன் விடுவார். இல்லை கொஞ்சம் தூரம் தான் நடந்து வரலாம். அது வரத்துக்குள்ளே அந்த அடிக்கிற வெயிலுக்கு அது காஞ்சிரும். அவ்வளோதான். அவருக்கு ஒரு வேட்டி ஒரு துண்டு போதும். அப்படியே மேனேஜ் பண்ணுறது வியப்பாக இருக்கும் நமக்கு. அந்த ஊருக்கு போன உடனே எப்படி அப்படி மாறுறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்பா. நீங்க அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்பாவை பத்தி சொல்லணும். பாண்டவர் பூமி படத்துல சொல்லுவாங்கல்ல, அவரு எழுப்பாதீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ராஜ்கிரண் சார் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படிதாங்க இருப்பார் அப்பா. அவர் ஊருக்கு போனாருன்னா அப்படிதான் இருப்பாரு. அவர் அதான் பிடிக்குமா ரொம்ப? இல்ல பிறந்து வளர்ந்த ஊர் இல்ல, என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது விட்டு கொடுக்க முடியாது அப்பாவால. ஸோ எங்களுக்கும் அது அப்படிதான். இது அப்பாவோட ஊரு, எங்க அப்பா ஊரு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது உண்டு. ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து வந்து மரியாதை பண்ணுது, அதை நீங்க எதுவும் எதிர்பார்த்தீங்களா? முன்னாடியே அவங்க இல்லை, எங்களுக்கு முன்னாடி அது தெரியாது. ஆன் தி டே அப்பாவோட ஃப்ரெண்டும் ஏர்ஃபோர்ஸில் அப்பா கூட சர்வீஸ் பண்ணவர் இருக்காரு. அவரோட சன் வந்து நேரில் வந்திருந்தார். அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு. பட் அப்போவும் நாங்கள் அது நம்பலை. அப்படியா இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். பட் வென் இட் ஹேப்பன்ட் புல்லரிச்சிருச்சு எங்களுக்கு. வேறு வேர்ட்ஸே இல்லை பேசுகிறதுக்கு. ஆமாம், ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ஒரு மரியாதை. ஆமாம், அதனால அது வந்து உண்மையிலே அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்பாவை நினைக்கும் போது மேலும் மேலும் அவர் இருக்கும்போதும் பெருமை சேர்த்தாரு. அவர் இது தவறினதுக்கு அப்புறமும் அதே விஷயத்தை தான் பண்ணார் அப்பா. நம்ம கூட எப்போதும் இருப்பார்.
ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினது. டெலிகணேஷ் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள் மூலியமா பகிர்ந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை இதை சார்பாக யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த மீடியா. எல்லோரும் காலம்புறலேருந்து ராத்திரி வரைக்கும் 2 நாள் இருந்து எங்கள் அப்பாவோட ஃபியூனரல் லாஸ்ட் அந்த ஃபியூனரெல்லாம் கவர் பண்ணி அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க. அதே மாதிரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இப்போ காவல்துறையாளருக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சென்னை கார்ப்பரேஷனில் இருக்கிற ஊழியர்கள் அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. எவ்வளோ ஃபீமேல் போலீஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே இருந்தாங்க. டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ஊர்வலத்தை எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல், பொதுமக்களுக்கும் ரொம்ப இடையூறு இல்லாமல். கண்டிப்பாக இடையூறு இருந்திருக்கும், கொஞ்சம் அவங்க ஓரமாக போக வேண்டியதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இது பண்ணி கௌரவமாக அழகாக நேர்த்தியாக அதை பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 360 degree powerful sound with wireless mic Sony Ultimate 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில். எப்போவே புக் பண்ணுங்க 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.